அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு ரமலான் நற்சிந்தனையினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் மாதத்தினுடைய 2வது நாளிலே நாம் இருக்கின்றோம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்பதன் கருத்து. ரமலான் மாதத்தில் சுவர்க்கத்திற்கு செல்வதற்குரிய வழிவகைகள் நிறைந்திருக்கின்றன என்பதுதான். மேலும் மற்ற நாட்களில் செய்வதால் கிடைக்கின்ற நன்மைகளை விட பல மடங்கு நன்மைகள் இந்த நாட்களிலே கிடைக்கின்றன. இதனால் ஒருவர் இலகுவாக சுவர்க்கத்திற்கு சென்று விட முடியும். இக்கருத்தை முஸ்லிம் 1957 அறிவிப்பில் ரமலான் வந்துவிட்டால் ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்ற வாசகம் உறுதிப்படுத்துகிறது. மேலும் ரமலான் மாதத்தின் சிறப்புகளை கூறும் மற்ற ஹதீஸ்களும் இதனை வலுவூட்டுகின்றது. ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்றால் ஷைத்தான்கள் தங்கள் வேலைகளை இம்மாதத்தில் சரிவர செய்ய முடியாது. ஷைத்தான்களின் செயல்களை முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இம்மாதத்தில் அதிகம் என்பதுதான். இம்மாதத்தில் ஷைத்தான்களின் காரியங்கள் அறவே நடக்காது என்பது இதன் பொருள் அல்ல. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரமலான் மாதத்தில் தவறான காரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டிருக்கின்றார்கள். யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 1903. இந்த நபிமொழியில் நோன்பு காலங்களில் ஷைத்தானுடைய வேலைகளும் இருக்க வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவுபடுத்துகின்றது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நோன்பு வைத்து கொண்டு ஒரு நபித்தோழர் உடலுறவு கொண்டதும் புகாரி 1936 இந்த கருத்தை உறுதி செய்கின்றது. எனவே இந்த ரமலானுடைய காலத்திலே ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு இருந்தாலும் அந்த ஷைத்தானியத்துக்கான காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் மிகவும் கவனமாக இறைவனுடைய திருப்தியை நாடியவர்களாக பாவகாரியங்களில் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டோ எங்களுடைய வாய்களை, எங்களுடைய நாவுகளை, எங்களுடைய கைகளை கட்டுப்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு இந்த மாதத்திலே பயிற்சி பெற வேண்டும். கண்ணால் செய்கின்ற பாவம், காதினால் கேட்கின்ற பாவமான காரியங்கள், நாவினால் மொழிகின்ற பாவமான காரியங்களில் இருந்தெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பகல் முழுக்க பசித்திருந்து நோன்பு நோற்றவர்களாக இரவு முழுக்க நின்று கொண்டு அல்லாஹுக்காக நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் எங்களுடைய நப்ஷை, எங்களுடைய பாவகாரியங்களிலிருந்து நாங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த நோன்பு எந்த பயனுமற்றது என்பதை நாங்கள் மேலே சொன்ன அந்த ஹதீஸ் மூலமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கிறது. எனவே அன்பான நேர் நெஞ்சங்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாங்கள் ஒரு சிறந்த பயிற்சியை பெறக்கூடிய மாதமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நற்சிந்தனையில் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.